வணக்கம். உங்களை மீண்டும் நமது கோர்ஸ் SAP மெட்டல்ஸ் மேனேஜ்மென்ட்டில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த செஷன்ல ப்ரொடக்ஷன் வெர்ஷன் அது எதுக்கு என்னன்றத பத்தி பேச போறோம். இப்போ எகைன் நம்ம பில் ஆஃப் மெட்டல் பேசுற மாதிரி தான். ப்ரொடக்ஷன் வெர்ஷன் அப்படின்றது அந்த பில் ஆஃப் மெட்டலை எக்ஸ்ப்ளோர்ட் பண்றதுக்கு தேவை. நம்ம சப்கான்ட்ராக்டிங் இதெல்லாம் பண்ணும்போது இந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா பெட்டர். இல்லை இந்த செஷன்ல ஒரு ப்ரொடக்ஷன் வெர்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி வேலிடேட் பண்றது அதை பத்தி நம்ம பேச போறோம். இந்த செஷன்ல போறதுக்கு முன்னாடி போன செஷனுடைய குவிஸுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஒரு பில் ஆஃப் மெட்டல் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன ப்ரீ ரிக்வசிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ ஒன்று வந்து மெட்டல் மாஸ்டர், ஹெடர் மெட்டல், சைல்டு மெட்டல், அது இருந்தால் தானே பண்ண முடியும். ரெண்டாவது மெட்டீரியல் டைப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து BOM கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கணும். அடுத்தது BOM யூசேஜ் என்னன்னு தெரியணும், ப்ரொடக்ஷன் BOM-ஆ காஸ்டிங் BOM-ஆன்றது தெரியணும். எந்த டேட்லேருந்து எஃபெக்டிவ் அப்படின்றது தெரியணும். இதுக்கு ஆல்டர்னேட் BOM இருக்கா, ரெண்டாவது மூணாவது என்ன போட வேண்டியிருக்கான்னு தெரியணும். ECM அப்படின்னா இன்ஜினியரிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், இது வந்து மாதிரி வந்ததுனாக்கா இதெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பிளானிங் பீப்புள்கிட்ட ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த ECM அப்படின்ற தேவையான்னு பார்க்கணும். அப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் BOM நம்ம பேசணும், கிரிட்டிகாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி பேசணும் இல்லையா, அந்த BOM ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் தான் அதை கிரியேட் பண்ணணும். அப்புறம் மல்டி லெவல் BOM ஒரே ஸ்டோக்கில் கிரியேட் பண்ணலாமா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கிறது தான் முடியாது. ஏன்னா BOM கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் லெவலில் கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு பேரண்ட் மெட்டல் இருக்கு, சைல்டு மெட்டல் வந்து BOM கிரியேட் பண்ணுறோம். அப்புறம் அந்த சைல்டு மெட்டல் வச்சு அதுக்கான இன்னொரு சைல்டு வச்சு BOM கிரியேட் பண்ணுறோம். அது மாதிரி பண்ணும்போது என்னன்னா, இந்த சைல்டு வந்து அந்த ஏற்கனவே BOMல இருந்தாலும் லிங்க் கிரியேட் ஆகுது. அந்த லிங்க் கிரியேட் அப்படி தான் மல்டி லெவல் BOM வருமே தவிர ஒரே ஸ்டோக்கில் மல்டி லெவல் BOM கிரியேட் பண்ண முடியாது. சிங்கிள் லெவலாக கிரியேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதுவாக சிஸ்டம் வந்து லிங்க் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு மெட்டலுக்கு மோர் தேன் ஒன் BOM இருக்கு, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆல்டர்னேட் BOM கிரியேட் பண்ணலாம். இந்த ஆல்டர்னேட் BOM 1 2 3 4 அத்தனை நம்பர் ஆஃப் BOM வந்து ஒரு மெட்டலுக்கு கிரியேட் பண்ணலாம். லெவல் பை லெவல் BOM, லெவல் பை லெவல் BOM என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், அதை பார்க்க T கோட் என்னன்னு கேட்டிருந்தோம், CS11. அப்புறம் ஒரு மெட்டலுக்கு வந்துட்டு BOM வந்து பேஸ் குவான்டிட்டி 1 தான் மெயின்டைன் முடியுமா, இல்லை வேற என்ன ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு மேலே பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கோம். மோர் தென் 1 மெயின்டைன் பண்ணலாம். சில சமயத்தில் 10 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான BOM கிரியேட் பண்ணலாம், அல்லது 100க்கான BOM பேஸ் குவான்டிட்டி வச்சுக்கலாம். ஏன்னா சில சமயத்தில் ரொம்ப மைனர் குவான்டிட்டி, ஃப்ராக்ஷன் ஆஃப் குவான்டிட்டிலாம் இருக்கும்போது ஒன்றுக்கு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ 100 அந்த மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மல்டி லெவல் BOM கிரியேட் பண்ணுறதுக்கு வியூ பண்ணுறதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் கோட் கேட்டிருக்கோம், CS12. BOM ஸ்டேட்டஸ் உடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிருந்தோம். BOM ஸ்டேட்டஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு BOM வந்துட்டு MRPக்கு ஓகே ஆகுமா, பிளான்ட் ஆர்டரில் கிரியேட் ஆகுமா, காஸ்டிங்க்கு ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ எந்த ஸ்டேட்டஸ் வந்து சரியா இருக்கோ அந்த ஸ்டேட்டஸை கரெக்டாக செலக்ட் பண்ணாதான் நமக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கு தேவையோ அந்த BOM அது யூஸ் ஆகும். சப்போஸ் வந்து ஒரு BOM வந்து காஸ்டிங்க்கு அது ஸ்டேட்டஸில் இல்லை அப்படின்னாக்கா காஸ்டிங்க்கு அது யூஸ் ஆகாது. ஒன்று வந்து பிளானிங்க்கு அது இல்லைனாக்கா பிளானிங் யூஸ் ஆகாது. ஸோ அதனால ஸ்டேட்டஸ் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்புறம் சம்மரைஸ் BOM பார்க்குறது என்ன T கோட், CS13. அப்புறம் ஐட்டம் கேட்டகரிஸ், BOMல நம்ம நிறைய ஐட்டம் கேட்டகரி யூஸ் பண்ணுறோம். ஒரு சில அட்லீஸ்ட் ஒரு 4 ஆச்சும் கேட்டிருந்தால. ஸோ L அப்படின்றது ஸ்டாக் ஐட்டம், D அப்படின்றது டாக்குமெண்ட் ஐட்டம், K அப்படின்றது கிளாஸ் ஐட்டம், N அப்படின்றது நான் ஸ்டாக் ஐட்டம், R அப்படின்றது வேரியபிள் சைஸ் ஐட்டம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் கேட்டகரி இருக்கு. அப்புறம் 2 BOM கம்பேர் பண்ணி என்ன T கோட்னு கேட்டிருந்தோம், CS14. அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது, எந்த BOM யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற T கோட் கேட்டது CS15. ரைட். ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான T கோட்ஸ். நமக்கு எதனா ஈஸியாக பண்ணுறதுக்கு வசதி. சிலர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸல் எடுத்து டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்து இது மாதிரி சிஸ்டமே உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும்போது அது மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ப்ரொடக்ஷன் வெர்ஷன் தேவை. அதுவும் SAP S4 நல்ல மேண்டேட்ரின்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி இப்போ நம்ம பேசலாம். ப்ரொடக்ஷன் வெர்ஷன்னா என்ன? ப்ரொடக்ஷன் வெர்ஷன் அப்படின்றது ஒரு ப்ராடக்டை எந்த வழியாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எந்த BOM எந்த ரூட்டிங் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்கிறது தான் ப்ரொடக்ஷன் வெர்ஷன். இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய 2-3 BOM இருக்கலாம், ஒரே ரூட்டிங் இருக்கலாம். அதே சமயத்தில் ஒரு BOM இருக்கலாம், 2-3 ரூட்டிங் இருக்கலாம். ரைட். அப்புறம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறது தான் ப்ரொடக்ஷன் வெர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் இருக்குது, ரூட்டிங் 1 ரூட்டிங் BOM 1 அது இருந்துச்சுன்னா அதை கம்பைன் பண்ணி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வெர்ஷன் 1 கிரியேட் பண்ணுறோம். இதே மெட்டீரியல் 1க்கு அந்த ரூட்டிங் யூஸ் பண்ணோம், பட் BOM டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதே ரூட்டிங் பட் BOM வித்தியாசமாக இருக்குது, அதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததில் அதே மெட்டீரியல் வேறு ரூட்டிங் வேறு BOM,
அதை வச்சு இன்னொன்று பண்ணால் அப்போ 3வது ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணும். ஸோ ஒரே ப்ராடக்ட்டே 3 ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இருக்குது. இது எப்படி சார் பாசிபிலிட்டி, எப்படி ஒரே ப்ராடக்ட் போய் வேறு ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு பேக்கிங் பண்ணுறோம். ஒரு பேக்கிங் பண்ணும்போது பேக்கிங் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின்லையும் பண்ணலாம். அந்த ஆட்டோமேட்டிக் பேக்கிங் வந்து பேக்கிங் மெட்டில் வந்து ரோலில் போட்டிருப்பாங்க. ரோலில் மாட்டி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தட்டி விட்டினா மெட்டில் உள்ளே போகும், பேக்கிங் மெட்டில் வரும், பேக்காகவும் வெளியே வந்துனே இருக்கும். ஸோ அப்போ பிஓஎம் இன்புட் என்ன, பேக்கிங் ரோல். மிஷின் என்ன, பேக்கிங் மிஷின் வந்து டிஃப்ரெண்ட், அதனால் ரூட்டிங் டிஃப்ரெண்ட், ரைட்டா? அதே மெட்டீரியலில் மேனுவலாக பேக் பண்ணலாம். மேனுவலாக பேக் பண்ண என்ன பண்ணுவோம், அந்த பவுச்சஸ் வாங்கும்போது ரோலாக வாங்கியிருக்க மாட்டோம், தனித்தனி பவுச்சாக வாங்கியிருப்போம். அது வந்து மேனுவல்னா ஆளுங்க வச்சு பேக் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்க. இது வேறு மாதிரியான ஒர்க் சென்டர், வேறு ரூட்டிங். ஸோ ஒரே ப்ராடக்டை 2 வகையாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பில் ஆஃப் மெட்டீரியலும் மாறுதுங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்துட்டு ஒரு 20 வருஷமாக ஒரு பிளான்ட்டுன்னு வச்சுங்களேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பழைய லைன் ஓடிட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க பழைய லைன் புது லைன் ஒன்று மார்க்கெட்டில் வந்துருக்கு, ரொம்ப அட்வான்ஸ் மிஷின், ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கிட்டு வராங்க. அதை வாங்கிட்டு வரும்போது பழைய மிஷின் வந்து போட முடியாது, ஏன்னா நல்லா ஒர்க் பண்ணுறது. அப்போ பழைய மிஷின்லையும் செல் ப்ரொடக்ஷன் போகும், புது மிஷினும் செல் ப்ரொடக்ஷன் போகும். ஆனால் பழைய மிஷின் பண்ணும்போது 4-5 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கும், புது மிஷினில் இருக்காது. ப்ளஸ் ஒரு இடத்துல ப்ராடக்ட் உள்ளே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். பழைய மிஷினில் நிறைய செக்கிங்கு ப்ளஸ் நிறைய ஸ்டெப்பு மாற்றுறது எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அங்கே வந்து மேபி 15 நிமிஷம் ஆகலாம் பழைய மிஷினில், புது மிஷின் 2 நிமிஷத்தில் முடியலாம். ஆனால் ஒரு பர்பஸ்க்காக ரெண்டுமே வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட்டு 2 ரூட்டிங்கில் வரலாம், 2 விதமான பில் ஆஃப் மெட்டீரியலும் இருக்கலாம், ரைட்? அந்த மாதிரியான காம்பினேஷன் கொடுத்தா தான் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வெர்ஷன் என்னென்ன கான்செப்ட் வைஸ் கிளாரிட்டி வச்சு, ஜஸ்ட் போய் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. எதுக்காக கிரியேட் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறோம், அது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணாதான் பிஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும். அது எஸ்ஐபி வந்து நிறைய பேர் தெரியும் சொல்லுவாங்க அதில், ஓகே, பட் பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது அது தெரியலன்னு வச்சுங்க, அப்புறம் எஸ்ஐபி போட்டு வேஸ்ட். அதான் நிறைய கம்பெனிஸ் இப்போ எஸ்ஐபி போட்டுட்டு எப்படி வந்து அது ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாமல் ஒரு டேட்டா என்ட்ரி மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க அது, ரைட்? பட் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உள்ளே போய் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எஸ்ஐபியில் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ண மேண்டேட்ரியா அப்படின்றது ஒரு கேள்வி, ரைட்? இசிசி எஸ்ஐபி எடுத்தோன்னா இசிசி 6 வெர்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வெர்ஷன் மேண்டேட்ரி. எதுக்கு, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கும் ரிப்பீட்டேட்டிவ் மேனுஃபேக்சரிங்கும். ஆனால் டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங்க்கு இசிசி மேண்டேட்ரி கிடையாது. டிஸ்கிரீட்டுக்கு இசிசியில் மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் S4 ஆனால் வந்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் வெர்ஷன் மேண்டேட்ரி. எல்லா ப்ரொடக்ஷன் டைப்புக்கும், டிஸ்கிரிட்டாக இருக்கட்டும், ப்ராசஸிங்காக இருக்கட்டும், ரிப்பீட்டட் எல்லாத்துக்கும் மேண்டேட்ரி. எங்கெல்லாம் பிஓஎம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வெர்ஷன் மேண்டேட்ரி, ரைட்? முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்கான்ட்ராக்டிங் பண்ண போகிறோம், பிஓஎம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, ப்ரொடக்ஷன் வெர்ஷன் மேண்டேட்ரி, அது போட்டால் தான் ஒர்க் அவுட்டும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இது மேண்டேட்ரி, அதெல்லாம் ஓகே. இதில் வந்து ப்ரொடக்ஷன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் ஒரு 1 to 1000 பழைய மிஷினில் பண்ண போகிறோம். இப்போ ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்துட்டு 1000 மேலே இருந்துச்சுன்னா புது மிஷினில் பண்ண போகிறோம். 2 ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி வைஸ் பிரிக்கலாம், லார்ஜ் சைஸ். அப்புறம் வந்து இந்த மிஷின் வந்துட்டு நான் இந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன், அடுத்த வருஷத்துலேருந்து வேறு மிஷின் யூஸ் பண்ணுவேன், பீரியட் வைஸ் அதுவும் பண்ணலாம். ஸோ பீரியட் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, பிஓஎம் இருக்குது, வேறு காம்பினேஷனில் நம்ம ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா, ரைட்? இப்போ ப்ரொடக்ஷன் வெர்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது? ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான மெனு பார்த்து இங்கே காமிச்சிருக்கு. லாஜிஸ்டிக்ஸ், ப்ரொடக்ஷன், மாஸ்டர் டேட்டா, C223 ப்ரொடக்ஷன் வெர்ஷன்ற பாத் வழியாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்டல் மாஸ்டர்லேயே இப்போ நம்ம பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் அட்டாச் இருக்கல் எங்கள் MRP4 வியூவில். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வெர்ஷன் செக் பாக்ஸு டிக் ஆகாமல் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த C223 ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணிங்கனாக்கா சிஸ்டம் வந்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும். இந்த பேஜில் போய் எந்த மெட்டலுக்கு ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம், எந்த பிளான்ட்டு, அந்த டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இருந்தால் சிஸ்டம் காமிக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி காலியாக காமிக்கும். இது காலியாக காமிச்ச அப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம அங்கே அந்த பிளான்ட்டு, எந்த மெட்டீரியல், என்ன ப்ரொடக்ஷன் வெர்ஷன், அதோட டெக்ஸ்ட் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் பழைய மிஷின், புது மிஷின், அந்த மாதிரி டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். எந்த வேலிடிட்டி டேட்டு, அந்த டேட் என்டர் பண்ணுறோம். அந்த லாட் சைஸ் என்டர் பண்ணுறோம். ரைட் சைடில் போனீங்கன்னாக்கா அந்த பிஓஎம் நம்பர் இருக்கும், குரூப் ரூட்டிங் இருக்கும். பிஓஎம்ல நம்ம என்ன பார்த்தோம், பிஓஎம் நம்பர், ஆல்டர்னேட் நம்பர் 2 பார்த்தோம். ரூட்டிங்கில் குரூப் நம்பர் 1 பார்த்தோம். அந்த டீட்டெயில்ஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணிட்டு இந்த லைனை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா சிஸ்டம் வந்து உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வெர்ஷன் பார்ட்டில் லாக்குன்னு இருக்கு பாருங்கள், நாட் லாக்குன்னு இருக்கு. அதை இந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டலுக்கு 4 ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்து ஒரு மிஷின் படத்தை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க, ஃபர்தராக ப்ரொடக்ஷன் வெர்ஷன் யூஸ் பண்ண போதுன்னா இந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக யூஸ் ஆகாது, அந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம இங்கே என்டர் பண்ண லாட் சைஸு ப்ளஸ் வேலிடிட்டி டேட்லாம் இங்கே இருக்குது. மீண்டும் எந்த ரூட்டிங் செலக்ட் பண்ணோம், அந்த ரூட்டிங் குரூப் நம்பர் இங்கே வந்திருக்கு. ப்ளஸ் அந்த பிஓஎம் ஆல்டர்னேட் பிஓஎம் என்ன, பிஓஎம் யூசேஜ் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. இதெல்லாம் வந்த அப்புறம்
மேலே போய் இந்த செக்குன்ற பட்டனை போடுறோம். ரைட், இந்த செக்குன்ற பட்டனை போட்டிங்கனாக்கா சிஸ்டம் வந்து இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லி சொல்லும். அப்புறம் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னாக்கா இங்கே காமிக்குது பாருங்கள். என்ன காமிக்குது? அதாவது டாஸ்க் லிஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா ரூட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது. அதே பிஓஎம் எக்ஸிஸ்ட் அப்படின்னா பிஓஎம் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து காமிக்குது. இப்போ இங்கே பார்க்கும்போது என்ன செய்கிறோம்? அந்த பிஓஎம்மோட வேலிடிட்டி டேட் என்ன, ரூட்டிங்கோட வேலிடிட்டி என்ன, ப்ரொடக்ஷன் லிஸ்ட்டில் போட்ட டேட் என்ன, இதெல்லாம் அலைன் ஆனால் தான் கரெக்டாக வரும். அது வரலனாக்கா சிஸ்டம் வந்து சரியான இண்டிகேஷன் கொடுக்காது. நம்ம இதெல்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் இந்த பேஜில் வந்து பார்த்தோம்னாக்கா இங்கே அந்த டெஸ்ட்டுன்றதுல க்ரீன் இருக்குது பாருங்கள். அந்த க்ரீன் இருந்ததுனாக்கா எல்லாம் அலைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். பிஓஎம் டேட்டு, இந்த குவான்டிட்டி ரேஞ்சு எல்லாமே கரெக்டாக அலைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் எங்கன்னா தப்பாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் வார்னிங் எல்லோவில் காமிக்கும் அல்லது ரெட்டு எரர் காமிக்கும். அதுக்கு அதை பார்த்துட்டு அப்போ போய் என்ன செய்யணும்? நீங்கள் சரியான ரூட்டிங் லிங்க் பண்ணியிருக்கோமா, லிங்க் பண்ண ரூட்டிங் டேட் கரெக்டாக இருக்கா, ப்ரொடக்ஷன் டேட் கரெக்டாக இருக்கா, அந்த குவான்டிட்டி நம்ம கொடுத்தது கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். ரைட், ஏன்னா அது செக் பண்ணாமல் சில சமயத்தில் ப்ரொடக்ஷன் போட்டம் வரல, ப்ரொடக்ஷன் போட்டம் வரலனாக்கா சிஸ்டம் எதையும் தப்பாக பண்ணாது. நம்ம என்ன உள்ள தரமோ அதான் வெளியே வரும். ரைட், ஸோ அதனால் சிஸ்டமுக்குள்ளே நம்ம சரியான டேட்டா கொடுத்தா அதுவும் சரியான அவுட்புட் கொடுக்கும். இதெல்லாம் என்டர் பண்ண அப்புறம் சேவ் பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் ஆகிடும். ரைட், ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. டெஸ்ட்டும் பண்ணிட்டோம், ப்ரொடக்ஷன் வெர்ஷன் டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்துட்டு நம்ம சேவ் பண்ண அப்புறம் மெட்டல் மாஸ்டரில் இப்போ பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் டிக் ஆயிருக்கு. அந்த வெர்ஷன் அடிக்கிற முன்னாடி பார்த்தப்ப டிக் ஆகலை, இப்போ டிக் ஆயிருக்கு. ரைட், இப்போ இங்கே வந்து ப்ரொடக்ஷன் வெர்ஷன் பட்டன் இங்கே இருக்குது இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணாக்கா சிஸ்டம் இந்த பேஜுக்கு கொண்டு போகும். அதில் அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு கீழே டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் சிஸ்டம் வந்து இந்த பேஜை காமிக்குது. இங்கே பார்த்தோம்னாக்கா அந்த பிஓஎம் செக்ஷன் அப்படின்ற இடத்துல க்ரீன் காமிக்குது. ஓவரால் அந்த டேட்டா, அந்த பிளானிங் டேட்டா இருக்கு இல்லையா, சாரி ரூட் டேட்டா, அங்கே வந்து க்ரீன் காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஓகேவாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுது. ரைட், ஸோ ப்ரொடக்ஷன் வெர்ஷன் க்ரியேட் பண்ணி வேலிடேட் பண்ணி டெஸ்ட் பண்ணிலாம் பார்த்துட்டோம். S4 ப்ரொடக்ஷன் வெர்ஷன் மல்டிபிளாக கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பல்காக ஒரு நாளைக்கு 100 ப்ரொடக்ஷன் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறீங்க. ஒன்று போய் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணணுமா? மேபி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த CSBOM PRODVER மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. SE38 போட்டு இதை போய் என்டர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு எந்த பிளான்ட்டு எந்த மெட்டல் செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னாக்கா சிஸ்டம் எல்லாத்தையும் பார்ப்ப போனோம். முதல்ல அதை சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் ஓகேனாக்கா அடுத்தது டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு we can save it. Again நான் என்ன சொல்கிறேன், ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லியும். இப்போ நிறைய பேர் மேனுவலாக கிரியேட் பண்ணியிருந்தாக்கா இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுங்கள். உள்ளே போனால் மாதம் கிரியேட் ஆகும், மாதம் நம்ம அப்லோட் பண்ணலாம். அது ஸோ தனித்தனியாக போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஐடியாஸும் நம்ம வந்து இப்போ கன்சல்டண்ட்டாக இருந்தால் யூஸருக்கு சொல்லித்தரணும். ஏன்னா வந்து நம்ம பர்பஸ் ஆஃப் SAP என்ன, ஜாபு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் SAP பர்பஸ். இதில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டு யூசர்ஸ் நிறைய யூஸ் பண்ண தான் SAP ப்ரொடக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸில் நம்ம இப்போ இந்த செஷனில் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வேலிடேட் பண்ணுறது, எப்படி வந்து கலெக்டிவாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போது இந்த செஷனுக்கான குவிஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ப்ரொடக்ஷன் வெர்ஷன் S4 மேண்டேட்டரியா? பில் ஆஃப் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு எதுக்காக தேவை? ஒரு மெட்டீரியல் வந்துட்டு மோர் தென் ஒன் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இருக்கும், சரியா தப்பா? ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்துட்டு மாஸாக நிறைய மெட்டீரியல் கிரியேட் பண்ண முடியுமா? ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்து சப்ரானி கிரியேட் பண்ணும்போது எதை வந்து லிங்க் பண்ணணும்? இதான் வந்து இந்த செஷனுக்கான குவிஸ். இதனுடைய பதில்கள் அடுத்த செஷனில் பார்க்கலாம். அடுத்த செஷனில் கோர் பர்ச்சேசிங்க தேவையான மாஸ்டர் டேட்டா பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்புறம் நீங்கள் வந்து இது வரைக்கும் பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். ப்ரொடக்ஷன் வெர்ஷனும் கிரியேட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த பிஸ்னஸ் கேஸ்க்கு. மீன்டைன் நம்முடைய கோர்ஸ் எப்படி இருக்குது என்னன்றதை பற்றி உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணது வசதியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்டையும் சஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பார்க்க சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த நாலேஜ் ஷேரிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, அடுத்த செஷனில் பார்க்கலாம். டேக் கேர், பை.